இந்த தலைவன் வந்து தண்ணியா இருந்தாலும் சரி, தீயா இருந்தாலும் சரி, தீயா இறங்கிறாரு. ஆமே, வஸ்திரத்தை கூட உங்கள் சத்துக்கள் அழிக்க முடியாது. இங்க நிறைய தலைவர் இருக்காங்க, கூட்டி ஆட்களை மட்டும் கூப்பிட்டு வச்சிருவாங்க. ஆனா எந்த அந்த ஆட்களுக்கு பிரச்சனைன்னா அவங்களாம் வரமாட்டாங்க. தலைவர் தலைவராக தான் இருப்பார். இந்த உலகத்தின்படி நான் சொல்றேன். உலகத்தில் இருக்கிற தலைவர்லாம் என்ன பண்ணுவாங்களாமா, ஜனங்களை கூட்டி வச்சிருப்பாங்க, நான் தலைவராக இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், செயல்படும், பிரச்சனைனா இறங்கி வர மாட்டாங்க. ஆனால் இவர் நல்ல தலைவராகவும் இருக்கிறார், பிரச்சனைனா இறங்கி வருவார் உங்களுக்காக. ஆமென். சீசர்கள்லாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது, இவர்கள் வெகு நேரமாய் பார்க்குறேன். எப்படி வெகு நேரமாக பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் தண்டு வலிக்கிறாங்க, ஆனால் இவங்க போவே மாட்டுறாங்க. வேற தலைவன் அடே அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க, போய் நம்ம ஆளுகளை கொஞ்சம் அனுப்புப்பா அப்படின்வார். இவர் அப்படி இல்லை, இவரே கடல் மீது இறங்கி நடந்து வருவார். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிறவராய் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் இருப்பார். ஆமென். இந்த தலைவன் வந்து தண்ணியா இருந்தாலும் சரி, தீயா இருந்தாலும் சரி, தீயா இறங்கிறார். ஆமென். நீ என் ஊழியக்காரன் எங்கேயோ, என் ஊழியக்காரி எங்கேயோ, என் மகன் எங்கேயோ, என் மகள் எங்கேயோ, நான் அங்க கூட இருப்பேன். அக்னியில் விடுதலையாக சுட்டுவார்கள். இப்போ தூக்கி போட்டதை பார்க்குறாங்க. அப்பா 4வது சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பதா இருக்கு, கொஞ்சம் அவங்களை வெளியில் கூட்டு வாப்பா. கூட்டு வந்து பார்க்குறாங்க, முடி கருகலை, வஸ்திரத்தில் தீயின் வாசனை வரல. நான் சொல்கிறேன், எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட உங்கள் மேலே அப்படி ஒரு வாசனையே இருக்காதே இயேசுவின் நாமத்தில். உங்கள் வஸ்திரத்தை கூட உங்கள் சத்துக்கள் அழிக்க முடியாது. ஆமென். எப்பா பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குது, எப்படி என்ன சொல்றாங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இந்த ராஜாவை தான் வணங்கணுங்கிறாங்க. நீ யார் வேணா நினச்சிக்கப்பா, எங்கள் ஆண்டவரை தவிர வேற யாரையும் நாங்கள் கைகட்டி கும்பிட மாட்டோம். அவன் சொல்கிறான், டேய் அக்னியில் போடுவேன்னு கொஞ்சம் சொல்லுங்கிறான் ராஜா. நீ போட்டாலும் பரவாயில்ல, போடலாட்டையும் பரவாயில்ல, நீ அக்னியில் போடு, நான் அவரை தவிர வேற ஒருவரையும் சேவிப்பதில்லைங்கிறாரு. என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவர் மேலே வச்சிட்டாரு. அவர் விடுவித்தாலும் பரவாயில்ல, விடுவிக்காட்டாலும் பரவாயில்ல, அக்னிக்குள்ளே இறங்குறதுக்கு நாங்கள் ரெடி அப்படிங்கிறான். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, என்னப்பா நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய வார்த்தையில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போ பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், ஆல்ரெடி தீ வைக்கணும்னு தான் சொன்னாங்க, இல்லை இல்லை இவனுக்கு 7 மடங்கு சூட்டை கூட்டு அப்படிங்கிறான். பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, பார்க்க பார்க்க கொஞ்சம் சூடு தான் தெரியுது. அடே இவனுங்களை இப்படிலாம் வைக்காது, இவனுக்கு பேசுகிற வாய்க்கு 7 மடங்கு சூட்டை கூட்டு அப்படிங்கிற. 7 மடங்கு தீய சூளையில கூட்டுறாங்க. அப்போ அது 7 மடங்கு தீய கூட்டும் போது இவங்களை தூக்கி என்ன பண்றாங்க, துணியாளர் 3 பேரையும் கட்டி தூக்கி போட்டவனெல்லாம் ஆள்காலி உருகிட்டானுங்க. ஆனா இவர்கள் அக்னியில் விடுதலையாய் சுற்றி உலாவினார்கள். ரபா சேக்கே லேப்ரா ஹல்பரா சேக்கே லபாராடியா. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, 7 மடங்கு நீங்க சூடு அனுபவிச்சிருந்தாலும் சரி, வேதனை அனுபவித்தாலும் 4வது சாயலுடைய தேவ தூதன் இறங்கி உங்க கட்டுக்களை விடுதலையாக்குவார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளை மாறும். வியாதிகளும் தரித்திரங்களும் எதிரிகளும் வீழ்ச்சிகளும் மறைந்து போகும். உங்கள் கட்டுக்கள் விடுதலையாக இயேசுவின் நாமத்தில். 4ஆம் மனிதனுடைய சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பா இருந்தது. அங்க தண்ணியில இறங்கி வந்தாரு, இங்க தீயில இறங்கி வர்றாரு. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இறங்கி வருவார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ரபா சிதப்ரா கட்டராரியா ரேகா செல பிரதுரபா ரேகால் பிராதனா சேகே. உங்கள் தெரியுமா, உங்க விசுவாசத்தை அவர் கனம் பண்றாருங்க. இதுக்கு பேரு என்ன நம்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டிய, விடுவித்தாலும் விடுவிக்காட்டிலும் என்னத்தான் வணங்குவேங்கிற, என்னத்தான் ஆராதிக்குவேங்கிற, உன்னை விட்டுருவனா கையே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்காக என் ரத்தத்தையே சிந்திருக்கிறேன், என் ஜீவனையே விட்டுருக்கிறேன், நீ என்ன வணங்குற? உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வணங்கும் போது, ஜீவனுள்ள தேவனை வழங்கும் போது நான் உன்னை கைவிடுவேனா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். நீ எங்கேயோ நான் அங்கே இருப்பேன். தாவீது ஆட்டு மந்தைகளில் இருக்கும்போது அவர் ஆட்டு மந்தையில் இருக்கு. அதனால சொல்றாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உமது கோலும் தடியும் தேற்றும். ஆமென். பொல்லாப்புக்கு பயப்படேன்.
எங்க இருந்தாலும், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் இருப்பேன். ஸோ என்ன இருள் சூழ்ந்து கொண்டா கூட அந்த இருளில் இவர் வெளிச்சமாக இருப்பார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாச பண்ணுகிற தேவன். ரோபா சாக்கா, நான் சொல்றேன், இன்னைக்கு கேட்கிற உங்க வாழ்க்கையில இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாவதாக, இருளின் கிரியில் அழிக்கப்படுவதாக இயேசு நாமத்தில். ரபா சேக்லா பிரா ஹோ பிரா சால்ம்ரா ரிகேசலா ப்ரோ மா கிரமானாரடி. அப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் ஓரமா நின்னுட்டாங்க. யார் இங்க அப்ப யார் இறங்கி வருவாங்க தண்ணியில? இவர் தண்ணி மேல நடந்து வந்து பேதுருவை அந்த படகுல இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆமென். அதே புயல், அதே கடல். அவருக்கு பேதுரு கேட்கிறாரு, நீரா இருந்தா நானும் வரட்டுமா அப்படிங்கிறாரு. வாப்பா அப்படின்னு விசுவாசத்துல எந்திரிச்சு வரார். வரும் பொழுது மூழ்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தா கூட கையை விட மாட்டாரு, பிடிப்பார் இறுக்கி. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் பண்றது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சூப்பர் நேச்சுரல் நீங்களும் நடக்கணுங்கிறது தான் அவருக்கு ஆசை, விருப்பம். வா, இந்த படகுல இருந்து, இந்த சூழ்நிலை இருந்து எழுப்பி வா. ராக்காலா செட் மேல நடையேசுவி நாமத்தில் நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி நீ ஸ்லிப் ஆனா கூட நான் இருக்கேன், பிடிச்சி தூக்குவாரு. ஆமென். கர்த்தரை நம்பி நீங்க ஒண்ணு செய்யுங்க, அவர் கைவிடுவதில்லை. ஆமென்.